ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. ரெண்டு டெலிவரிக்கு அப்புறம் என் மண்டையில் உள்ள மொத்த முடியும் கரண்டு வந்துருச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படியே ஃப்ளோயியாக இப்படின்னு சுற்றுன காலங்கள் போக மண்டையில் முடியே இல்லையே அப்படின்னு ஏங்குற காலம் வந்துருச்சு. இது இப்படியே நீடிச்சிச்சுன்னா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது விற்க வச்சுட்டு தான் போய் உட்காரணும் போல இருக்குது. அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது குருநாதான்னு பக்கத்தில் கருவேப்பிலை மரத்தை உடச்சி எடுத்து வந்து கருவேப்பிலை பொடி நுணுக்கலான்னு ஆயத்தமாயிட்டேன். வாங்க கருவேப்பிலை பொடி செய்யலாம். ஸோ வந்து நான் இங்கே டம்ளர் கணக்கில் எடுத்திருக்கேன். டம்ளர் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் கருப்பு உளுந்து, 3 டம்ளர் கடலப்பருப்பு, அதுக்கு 1.5 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ பொடி கொஞ்சம் மிருதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தோலோடு இருக்கும்போது தான் அதில் நியூட்ரிஷன் நிறையா இருக்கும். நம்ம தோல் இல்லாமல் தான் இட்லிக்கே போடுறோம். ஸோ பொடி நுணுக்கும் போது அது தோலோடு யூஸ் பண்ணிக்கோங்க. தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் துவரம் பருப்பும் போட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு சிம்லேயே வச்சு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நிறைய கருவேப்பிலையை போட்டு அது நல்லா மொறுன்னு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவுமே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக அயன் கண்டென்ட்டு தான். ஸோ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் விட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு அது கூட கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. ஸோ வந்து அந்த நெடி ஏறாது. மிளகா வறுக்கும் போது பொதுவாக ஒரு மாதிரி புகஞ்ச வடை வரும் இல்லையா, அது வராது. கல் உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா அது பிளாக்காக அது நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 முழு பல் பூண்டையும் நல்லா உதுத்து எடுத்துருக்கேன். தோலோடு தான் போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இது தனியாக எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருங்காய தூளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கட்டி யூஸ் பண்ணுறதுனால நான் எண்ணெய் விட்டு அது நல்லா அது பொரிய விட்டு எடுத்துக்கிறேன். பொரிய விட்டு அதை எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் உப்பு காஞ்ச மிளகாய் வறுக்கும் போதே நான் உப்பு 2 பேட்சாக போட்டு வறுத்துருக்கேன். ஸோ 2 பேட்ச்லேயுமே போட்டிருக்கேன். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பரான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டெய்லியுமே சாப்பிடுங்க, முடி நல்லாயிருக்கும். ஹாப்பி குக்கிங்.